இவன் என்ன பண்ணிட்டான், பின்னாடி இருந்து வந்து ஷோல்டரில் கை வச்சு என்னை, நீ எதுக்கு ரூம் போகிற, உனக்கு ரூம் போகிற வேலையா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டான். நீ எதுக்கு தேவையில்லாமல் ஏன் இது விஷயத்தில் வரேன்னு கேட்டோன்னே அவன் வந்து உடனே ரூம் போட்டு பாரு. இப்போ கேட்கும்போது என்னை காதுலேயே ஒரு அடி அடிச்சிட்டான், பயங்கரமாக அடிச்சிட்டான். அது அடி வாங்கணுங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அடித்த உடனே காது குப்புன்னு அடைச்சிக்கிச்சு. நான் கை ஓங்குறேன், என் கையை மடக்கிட்டான். என் கையை மடக்கி என்னை அப்படியே பின்னாடியே கழுத்து பிடிச்சி தள்ளின்னு போகிறான். அப்புறம் தான் நான் வந்து கீழே அந்த லைட்ரு ஒன்று இருந்துருது, அதை தூக்கி அடித்தேன். உடனே அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே கேஸ் போட்டாங்க. என்னை என்ன வேணா பண்ணுவான், நான் அடி வாங்கிட்டு இப்போ என் மேலே எதுக்கு சார் கேஸ் போட்டிங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போனேன். காதுலேயே அடிச்சிட்டேன். உடனே அவனை உட்காருன்ட்டாங்க. எல்லாமே அந்த போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்க. என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னா, சார் அவன் என்ன அடிச்சிருக்கான் சார், அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தற்காப்புக்காக நான் வந்து அடித்தவனை நான் தடுத்து நான் இது பண்ணேன். அப்போ நான் செத்துந்தான். நான் ஒரு பொண்ணா என்னுடைய கஷ்டத்தை சொல்லிட்டேன். இதுதான் போட்டு ஆவேன்றாங்க. நான் லோக்கலில் இருக்கேன், அவங்க தயவு எனக்கு வேணும்ல. நாங்கள் ஆட்டோ ஓட்டுறேன், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. 75 கேஸ் போட்டு கையெழுத்து போட சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போனோன்னே எனக்கு நிம்மதியே இல்லை. எனக்கு நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம சாப்பிட்றோம், இவன் யாரு நம்மளை அடிக்க. நைட்டெல்லாம் எனக்கு அவன் அடி காது வேற வலிச்சுது. நான் வேற குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கேன். நெஞ்சில் இப்படி தட்டி கழுத்தை பிடிக்குமோ எனக்கு அன்னைக்கு நெஞ்சு கட்டி வலிச்சுது. எனக்கு பெயினாக இருந்து பயங்கர வலி எனக்கு. அதனால நான் நைட்டெல்லாம் ரீசெண்டாக உங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று பார்த்தோம்க்கா. இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தீங்க, நீங்கள் 2 பேர்கிட்ட பேசிட்டீங்க. சடனாக இன்னொருத்தர் வந்தார், உங்கள் 2 பேர் நடுவில் ஏதோ வாக்குவாதமாச்சு. ஃபஸ்ட்டு அவர் கை ஓங்கினாரு, பதிலுக்கு நீங்கள் வந்துட்டு கை ஓங்குனீங்க. என்ன தான் நடந்துச்சு அந்த இடத்துல? நான் அங்கே ஆட்டோ ஓட்டுறேம்மா, ஒரு 10 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். என் பேர் மூக்காயி. அங்கே வந்து இந்த வட மாநிலத்துக்காரங்களாம் வருவாங்க. ஸோ அவங்க வரும்போது ரூம் போட்டு கொடுத்தா நமக்கு வந்து ஒரு 200 300 கமிஷன் கொடுப்பாங்க. அதை ஃபுல்லாகவே அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து ரூம் பிடிச்சி விடுறவங்களுக்கு, அதுவும் ஆட்டோ டிரைவருங்களுக்கு மட்டும் பிடிச்சி விட்டால் மட்டும் அவங்களுக்கு ஒரு 300 400 தருவாங்க. அதேமாரி தீபாவளி பொங்கல்னால் காக்கி ஷர்ட்டு, அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸு, ஓனர் அப்புறம் ஒரு ப்ரெசண்ட்டாக ஒரு 2000 3000 அப்படி கிஃப்ட் மாதிரி தருவாங்க. அதனால் அப்போ வந்து கஸ்டமர் உள்ள ஸ்மூ ஹோட்டலில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்னை ஆட்டோவில் உட்காந்துட்டு இருந்தேன். பார்த்தேன், சரி அவங்க எனக்கு தெரியும் அங்கே யாருன்னா ரூமுக்கு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். உள்ளே பார்த்துட்டு இருக்கும்போது ரூமு விஷயமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி உங்களுக்கு ரூம் ஏதோ தேவைப்படுது போலுக்குன்னு சொல்லிட்டு நானே உள்ளே போய் அந்த கஸ்டமர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி கம்மியாக இங்கே ரூம் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலனா கூட வேறு ரூம் கூட நான் காமிக்கிறேன், நீங்கள் எனக்கு எந்த காசு கொடுக்க தேவையில்லை, நான் உங்களை ஃப்ரீயாக இட்டுன்னு போய் காமிக்கிறேன், எங்களுக்கு அந்த ரூம்காரங்க கொடுப்பாங்க. நான் உண்மையை சொல்லிட்டேன். ஓகே, எனக்கு இந்த கொடுப்பாங்க, உங்கள் காசு எனக்கு வேணாம். ஏன்னா அவங்கள போயிட்டு ரூமா அப்படின்னு கேட்டால் ஏன் இவங்க வாண்டடாக நம்மக்கிட்ட ரூம் போடுறாங்க, அண்ட் ரூம் போடுறதுனால இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதனால நானே உண்மையை சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு. அங்கே இருக்கிற ஜென்ஸுங்க சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க திடீர்னு ரூம் ஆம்பளைங்க கேட்கும்போது இவன் எதுக்கு வாண்டடாக நம்மக்கிட்ட ரூம் கேட்குறான், இவனுக்கு என்ன, நமக்கு ரூம் பிடிச்சி கொடுக்குறதுனால இவனுக்கு என்ன அப்படின்னுவாங்க. ஆம்பளைங்க எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க, ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. ரூமுனா போட்டே ஆகணுன்ற மாதிரி கூடயே ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்க நம்மளைனா கூட, அவங்க வேணான்னா கூட அந்த இடத்த விட்டு நவர மாட்டாங்க, வேணும்னே நிற்பாங்க. அப்போ லேடிஸ் வந்து வந்து பேசினாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நான் உண்மையை சொல்லிவிடுவேன், இந்த ரூமில் கொடுப்பாங்க காசு அப்படின்னோடனே சரிங்கன்னு பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியே பேசிகிட்டு இருக்கேன், அவரும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணிட்டான், பின்னாடி இருந்து வந்து ஷோல்டரில் கை வச்சு என்னை, நீ எதுக்கு ரூம் போகிற, உனக்கு ரூம் போகிற வேலையா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டான். நான் 10 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன், நீ இப்போ வந்தவன், நீ ஸ்டாண்டுலேயே இல்லை, அந்த முனையில் தான் உன்னுடைய ஸ்டாண்டு. நான் உன்னுடைய ரூமுக்கு வந்து உன்னுடைய கஸ்டமரை வந்து நான் வந்து வாண்டடாக பேசினா என் மேலே தப்பு. நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லையே. நான் அவர்கிட்ட பேசிட்டு அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீ பேசுனது எனக்கு தெரிய நான் பார்க்கவும் இல்லை, நீ எதுக்கு தேவையில்லாமல் ஏன் இது விஷயத்தில் வரேன்னு கேட்டோன்னே அவன் வந்து உடனே ரூம் போட்டு பாரு, ஒரு மாதிரி அசிங்கமாக திட்ட ஆரம்பித்தான். ரூம் போட்டு பாரு, என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக கேட்டு பேசணுன்னே வாடி போடின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வாடி போடின்னா எனக்கு கோவம் வரும் எனக்கு எப்போவுமே. ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம சாப்பிட்றோம், அவன் யார் நம்மளை வாடி போடின்றதுக்கு. எனக்கு வாடி போடின்னு கோவம் வந்து மரியாதை அவ்வளோதான்டா. அவன் என்னை வாடி போடின்னும் போது நான் அவனை 2 வார்த்தை நான் கேட்டேன். அப்போ கேட்கும்போது என்னை காதுலேயே ஒரு அடி அடிச்சிட்டான், பயங்கரமாக அடிச்சிட்டான். அது ஆம்பளை கைன்றது உங்களுக்கு தெரியல, அது அடி வாங்கணுங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அடித்த உடனே காது குப்புன்னு அடைச்சிக்கிச்சு. ஒரு செகண்ட் அந்த காதை கேட்கல எனக்கு, ஒரு மாதிரி குப்புன்னு அடிச்சிட்டோன்னே எனக்கு கோவம். நான் கை ஓங்குறேன், என் கையை மடக்கிட்டான். என் கையை மடக்கி என்னை அப்படியே பின்னாடியே கழுத்து பிடிச்சி தள்ளின்னு போகிறான். கழுத்தை டைட்டாக பிடிச்சிருக்கான்.
தள்ளின்னு போகிறான். இந்த கையை நான் ஜிம்மி விட்டு எடுத்து அப்புறம் தான் நான் வந்து கீழே அந்த லைட்ரு ஒன்று இருந்துருது, அதை தூக்கி அடித்தேன். அப்புறம் அவன் மேலே படவே இல்லை. அப்புறம் இந்த சைடு வெளியில் வந்தோன்னே கீழே யாரதோ ஒரு செருப்பு இருந்துச்சு, அதை தூக்கி அடிச்சு இப்படி ஓங்கினேன். அதையும் அவன் மேலே படலை. உடனே அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே கேஸ் போட்டாங்க, நீங்களும் பதிலுக்கு தாக்குன. அப்போது இவன் வந்து என்ன வேணா பண்ணுவான், நான் அடி வாங்கிட்டு கை கட்டி நிற்கணுமா? அப்போ என் மேலே எதுக்கு சார் கேஸ் போட்டிங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போனேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே இவன் என்னை இது பண்ணோன்னே இவன் ஆட்டோ எடுத்துகிட்டு ரன்னிங்லேயே அசிங்கமாக கேட்டுன்னு போகிறான், வார்த்தைங்களை அசிங்கமாகவே கேட்டுன்னு போகிறான். அப்போ இவன் ஆட்டோவில் போகிறதுக்கு நான் நடந்து போகிறேன், போலீஸ் ஸ்டேஷன் நடந்து போனேன்னு அங்கே எஸ்ஐயை பார்த்து சொன்னேன், இந்த மாதிரி சார் நான் இந்த மாதிரி ரூமை வந்து இப்படி போட்டேன், இவன் ரூமு கிட்ட நான் போகல, இவனுடைய கஸ்டமர்கிட்ட நான் பேசலை, நான் உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க, நான் போய் கேட்டேன் சார் என்னை வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டான், என்ன காதுலேயே அடிச்சிட்டான். உடனே அவன் வந்து இல்லை சார் நான் அடிக்கல, அவங்க தான் என்னை அடித்தாங்க. சார் நீங்கள் நம்பலைன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் பாருங்கள், யார் அடித்தான்னு தெரியணுன்னா. உடனே அவனை உட்காருன்ட்டாங்க, என்னையும் கொஞ்சம் உட்காருன்னா அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே அந்த போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்க, என் மேலே தப்பு இல்லை, அவன் தான் வந்து அடித்தது. வெளியில் நிற்கும்போது யாரும் அவன் கஸ்டமர்கிட்ட பேசலை, தனியாக தான் கஸ்டமர் வந்தாங்க, நான் தனியாக தான் ஆட்டோலேருந்து வந்தேன். எதுவுமே வந்து என் மேலே எந்த தப்பும் கிடையாது. உடனே இவங்க பார்த்துட்டு போலீஸ்காரங்க உடனே என்னம்மா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னா, சார் அவன் என்னை அடிச்சிருக்கான் சார், அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆக்ஷன் எடுக்கணுன்னா 75 தான் கேஸ் போட முடியும், அவன் மேலே 75 கேஸ், அவனை அடிச்சிருக்கான் தான் இல்லைன்னு சொல்ல, அவன் மேலே 75 கேஸ் போடணும், உன் மேலேயும் வந்து கேஸ் போடணும், ஏன்னா நீயும் தாக்கியிருக்க பதிலுக்கு. அப்போ நான் சொன்னேன் சார் ஏன் உயிருக்கு பாதுகாப்பு யாருமே இல்லை, என்னுடைய தற்காப்புக்காக நான் வந்து அடித்தவனை நான் தடுத்து நான் இது பண்ணேன், அப்போ நான் செத்துன்னு தான் நீங்கள் கேஸ் எடுத்திருப்பீங்களா? அப்போ நான் வந்து என்னை கழுத்தை பிடிச்சி நிறுத்துறான், அப்போ என் 2 பிள்ளைங்க இருக்குது, நான் அனாதையாக போகணுமா? அப்போ நான் என்னுடைய பாதுகாப்புக்கு தற்காப்புக்காக நான் அடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். தற்காப்புக்காக அடிக்கலாமா? அதுக்கு அவன் அடித்ததில் உங்களுக்கு எதனா ரத்தமோ இல்லை குத்துனாலோ ரத்தம் வந்தாலோ இப்படின்னா தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னோன்னே, அதுதான் இங்கே அடிப்பட்டு உங்களுக்கு அதெல்லாம் அவங்க பெருசாகவே மதிக்கலையே, அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சண்டையில் சும்மா மேலே அப்படி கீறுதான் அப்படின்றாங்க. அவங்க அந்தமாரி பொறுப்பாங்க, ஆட்டோக்காரங்கன்னா அவங்க போலீஸும் ஒரு என்னவோ தெரியல அவங்களுக்கும். அவங்க அந்த மாதிரி பேசுனால எனக்கு வந்து மன வருத்தமாக இருந்தது. எனக்கு வந்து அவங்க பேசுகிறேன்னா எனக்கு பிடிக்கல. அவங்க 75 கேஸ் தான் போட்டு ஆகணுன்னும் போது நான் என்ன பண்ணேன், நான் ஒரு பொண்ணாக என்னுடைய கஷ்டத்தை சொல்லிட்டேன், அவங்க அதை மதிக்கலை, இதுதான் போட்டு ஆவேன்றாங்க. எங்கள் பேச்சை நீ கேளு, நான் லோக்கலில் இருக்கேன், அவங்க தயவு எனக்கு வேணும்ல, நாங்கள் ஆட்டோ ஓட்டுறேன், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, நான் அவங்க தயவு எனக்கு. அப்போ என்னால் எதுவும் பண்ண முடியல. 75 கேஸ் போட்டு கையெழுத்து போட சொல்லிட்டாங்க. உடனே கையெழுத்து போட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனோன்னே எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல. நம்மள ஒரு பையன் அடிச்சிட்டானே, நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம சாப்பிட்றோம், இவன் யார் நம்மளை அடிக்க? நைட்டெல்லாம் எனக்கு அவன் அடித்ததே ஒரு ஞாபகமாகவே இருந்தது. காது வேற வலிச்சுது, நான் வேற குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கேன், என்னை நெஞ்சில் இப்படி தட்டி கழுத்தை பிடிக்குமோ எனக்கு அன்றைக்கி நெஞ்சு கட்டி இருந்தது, வலிச்சுது, எனக்கு பெயினாக இருந்தது, பயங்கர வலி எனக்கு. அதனால நான் நைட்டெல்லாம் சாப்பிடல, ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. எனக்கு அடி வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம யார், நம்ம அப்பா அம்மா கூட நம்மளை அடிச்சதில்லை இந்த அளவுக்கு, இவன் நம்மளை அப்படி அடிச்சுட்டான், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்கலையே, அவன் ஆம்பளை, நம்ம ஒரு பொண்ணு, அவன் வாயில் பேசியிருக்கலாம், கை எதுக்கு வச்சான் அப்படின்னு நமக்கு நைட்டெல்லாம் ஒரு மாதிரி மன உளைச்சலாக, எனக்கு நிம்மதியே இல்லை. அப்புறம் மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே எனக்கு நானே நேராக போனேன், கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒரு லெட்ரு எழுதி இது மாதிரி கொடுத்தேன். இந்த மாதிரி சார் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்து கமிஷனர் கிடையாது, இல்லைன்ற போது அந்த மேடம் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்து உடனே கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்து, சண்டேம்மா இன்றைக்கி லீவு கமிஷனரு, நாளைக்கு மண்டே வரீங்களான்னு. இல்லை மேடம் எனக்கு இன்றைக்கே எனக்கு நான் கிடச்சாகணும், என்னால் தூங்க முடியல, நீங்கள் எதனா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம், நான் எதனா பண்ணிப்பேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த மேடம்கிட்ட சொன்னேன். உடனே அவங்க வந்து சரிம்மா கொடுமா ஒரு 5 பேப்பர் கம்ப்ளைண்ட் கொடுன்னா ஒரு 5 பேப்பர் கம்ப்ளைண்ட் வாங்கிக்கினாங்க. வாங்கிக்கணுன்னா நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தோன்னா அப்புறம் தான் எல்லாம் வந்தாங்க, எல்லா விஷயம் இது போச்சு. அதுக்கப்புறம் அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுலக்கா, ஃபர்ஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்க யாரும் வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வந்த மாதிரி தெரில. பட் அதை தாண்டி வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிற வரைக்குமே, இல்லாட்டி அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் கூட யாராச்சும் சப்போர்ட்டுக்கு வந்தாங்களா? யாருமே வரலம்மா. ஏன்னா அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் லேடிஸ் பார்த்தோன்னா நானும் எங்கள் அக்கா மட்டும்தான் ஆட்டோ ஓட்டுறோம், மீதி எல்லாமே ஜென்ஸு தான்.
இவங்கெல்லாம் வந்து காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் ஓட்டுறனால இவங்களால ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க கஷ்டம். இவங்க சம்பாதிக்கும் ஒரு நாளைக்கு. நான் வந்து எனக்கு குழந்த இருக்குது, நாங்கள் லேட்டாக தான் வருவோம். கரெக்டாக நான் வரும்போதெல்லாம் மணி 10, 11, 12, 1 மணி இந்த மாதிரி டைம் கூட நான் போவேன். எங்களுக்கு சவாரி கிடைக்கும், நாங்கள் ஓட்டிடுவோம். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாரிச்சிடும். பொறாமல் லேடிஸ் வந்தால் இவங்க வந்தோடனே நல்லா சம்பாதிச்சிடறாங்களே, நம்ம ஓட்ட முடியலையே. அதேமாரி கஸ்டமருங்க நம்ம லேடிஸ் ஆட்டோ ஓட்டுறவங்கள மதிக்கிறாங்க. அந்த வட மாநிலத்துக்காரங்கெல்லாம் எங்கள் ஊர்லலாம் ஆட்டோ லேடிஸ்லாம் யாரும் இல்லை, நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்களான்னு ஒரு ஆச்சரியமாக கேட்பாங்க. அவங்க ஃபேமிலியிலலாம் வீடியோ கால் பண்ணி அவங்க ஒய்ஃபுக்கிட்ட அவங்க ஃபேமிலிக்கிட்டலாம் எங்கள் பேரில் ஆட்டோ லேடி பாரு ஆட்டோ லேடி பாரு அப்படின்னு எங்ககிட்ட காமிக்கிறது எங்களை பிடிக்கும். அவங்களுக்கு லேடிஸ் ஆட்டோ ஓட்டுறதுனால அவங்க ஊர்லலாம் அந்த மாதிரி கிடையாது, யாரும் ஓட்டலை. அதனால எங்களை பிடிக்குன்றதுனால யார் ஆட்டோ பையா அப்படின்னு சொன்னாலே எங்களை பிடிச்சிரும். உடனே எங்ககிட்ட வந்து ஜென்ஸ் கிட்ட போக மாட்டாங்க, எங்ககிட்ட வந்து நான் சவாரி வரோம். அவங்க இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் முடிகிற வரையும் எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க வேறு ஆட்டோலேயே ஏற மாட்டாங்க. நான் வீட்டில் இருந்தால் கூட 1 hour ஆனாலும் வெயிட் பண்ணுவாங்க. வாங்க நீங்கள் दूसरा गाड़ी जाएगा भैया அப்படின்னா नहीं जाएगा हम तुम जाएगा तुम आओ எங்கள் வண்டி பிடிச்சிரும். அவங்களுக்கு எங்களை பிடிச்சிரும். நான் உங்கள் வண்டி தான் வருவேன், லேட் ஆகுனாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, அர்ஜென்ட் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு. அதனால அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே வந்து லேடிஸுன்னு பொதுவாகவே லேடிஸுங்க வந்து உழைக்கணும், இறங்கி வந்து சம்பாரிச்சாலே நிறைய சில பல ஆம்பளைங்களுக்கு ஆகாது. அதனால் எங்கள் ஸ்டாண்டுலேயே எங்களை ஆகாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. லேடிஸ் ஆட்டோ ஓட்டுறோமே நேரில் நல்லா பேசுவாங்க எதிரில், ஆனால் பின்னாடி வந்து நல்லா சம்பாதிக்கிறா இவ, வந்தோன்னே உடனே 1000 2000 சம்பாதிச்சுட்டு போயிடா, நம்ம என்னப்போ அப்படிங்கிறோன்ட்டு பின்னாடி பேசுறது. அதனால் நம்மக்கிட்ட எதனா பிரச்சனை சண்டை அப்படி அவங்களுக்கு எதனா ஒரு சப்போர்ட்டுன்னு வேணும்னா நம்மளை கூப்பிட்டுப்பாங்க. இப்போ ஸ்டாண்டுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, அப்போ வந்து வா லேடிஸ் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசினா தான் நம்ம ஸ்டாண்டை கொஞ்சம் இதாக பண்ணோம். அதுக்கெல்லாம் லேடிஸ் அனுப்பிச்சி விடுவாங்க. அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவலாம் நம்ம லேடிஸ் அனுப்பி விடுவாங்க. நமக்குன்னு ஒன்று வரும்போது அங்கே சொன்னால் கூட சரி வீடியோ நான் பார்த்துக்கிறேன், நான் கூப்பிட்டு கண்டிச்சுக்கிறேன், இதை தான் சாதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நடந்த அந்த வருத்தம் தெரியும். அவங்கக்கிட்ட நம்ம மதித்து சொன்னாலும் ஸ்டாண்டு தலைவர் ஸ்டாண்டில் பொறுப்பில் ஆனால் இந்த மாதிரினா என்னை அடிச்சிட்டானா அப்படின்னா கூட கேட்குறேன் அசால்ட்டாக பதில் சொல்கிறது, கேட்குறேன் நான் நாளைக்கு பார்த்து கேட்குறேன் அப்படின்னுவாங்க. நம்மளோட மன வருத்தம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் கூட சப்போர்ட்டுக்கு வர யாருமே இல்லைம்மா. அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும் கூட பார்த்துருப்பீங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். அவனுங்க அடிக்கும் போதே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க தவிர மடக்கல். அடுத்தவனே வேடிக்கை பார்க்கும்போது நம்ம உயிருக்கு நம்ம தானம்மா பாதுகாப்பு. அப்போ நம்ம பார்த்துட்ருக்காங்க, அப்போ அவன் அடிக்கிறான் என்ன, நான் அவங்களும் மடப்பாங்க, நான் பார்க்குறேன் யாரும் அப்போ நான் என்னுடைய தற்காப்புக்காக நான் தாக்குனது எனக்கு தப்புன்னு எனக்கு தோணலைம்மா. எனக்கு நான் பண்ணது எனக்கு சரின்னு தான் எனக்கு தெரியுது. எந்த பெண்ணும் வந்து அடி வாங்கிட்டு நிற்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நம்மளை ஒருத்தன் அடிக்க வரானா அடுத்தவங்க காப்பாற்றுவாங்க, மற்றவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கணும். நம்ம உயிரை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். நமக்கு எந்த இதுனாலும் நம்ம மேலே தப்பு கிடையாது, நம்ம மேலே அடிக்கும்போது நம்ம தான் அதை பதிலுக்கு நம்ம பண்ணணும். இப்போ கடைசியாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் போயிட்டாங்க, அவர் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க, எழுதி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உன் மேலே கம்ப்ளைண்ட் போடப்பட்டதுன்னு சொன்னாங்க, அது வாபஸ் வாங்கிட்டாங்க. அங்கேயே ஸ்டேஷன்லேயே வாபஸ் வாங்கிட்டாங்க. இதை கோர்ட்டில் கேட்பாங்கன்னு சொன்னாங்க. நான் கோர்ட்டில் கேட்டால் நான் கோர்ட்டில் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. இப்போ உங்க கூட ஒருத்தர் பிரச்சனை பண்ணார்லக்கா, அவரை வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுமா? பிகாஸ் 10 வருஷமா நீங்க வந்துட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இந்த 10 வருஷத்துல அவரை வந்துட்டு தெரியுமா உங்களுக்கு? உங்க ஸ்டாண்ட்லேயே தான் ஆட்டோ ஓட்டுறாரு அவர்? அவர் இப்போதான் வந்தாப்புல. அவர் வந்து ஸ்டாண்டு கிடையாது, அவர் மெயின் ரோட்டில் ஓட்டி இருந்தார். அப்புறம் கொஞ்சம் உள்ளே வந்தாங்க. உள்ளே அந்த அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த சோனா மென்ஷன்ட்டு, அது வரையும் தான் ஓட்டிகிட்டு போனோம். இந்த சைடு வரக்கூடாது அவங்க, அது வரையும் தான் அவங்க ஓட்டுவாங்க. ரொம்பலாம் பேச மாட்டேன் நான், அங்கே யார்கிட்டையும் அவ்வளோ வச்சுக்க மாட்டேன் நான். நம்ம யார்கிட்டையும் வச்சுக்கூடாது, நம்ம ஆட்டோ ஓட்டுறோம், நம்ம வேலை உண்டுன்னு போகலான்னு சொல்லிட்டு நான் பேசலாம் மாட்டேன் நான். ஓகே, எனக்கு சவாரி வந்தால் நான் பார்த்துட்டு எனக்கு போயிட்டே இருப்பேன். ஓகே, இப்போ மற்ற ஸ்டாண்ட்லலாம் நிறைய ஸ்டாண்டில் பார்க்கும்போது டர்ன் பை டர்னாக இருக்கும், ஆர்டராக வரும். மற்ற வர கஸ்டமர்ஸ் வந்துட்டு அந்த சண்டை வந்துடக்கூடாது, இது ஏன் கஸ்டமர் இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் பேசினா வரக்கூடாதுங்கிறதுக்காக டர்ன் பை டர்னாக வந்து எல்லாரும் போவாங்க. அந்த மாதிரி இருக்குமா உங்கள் ஸ்டாண்டில்? இங்கே டர்னெல்லாம் கிடையாதுமா. அது வந்து எப்படின்னா, நம்ம பார்க்குறோன்னு நினச்சிக்கிங்க, ஒருத்தவங்க ரூம் எல்லாமே நம்ம ஆட்டோ இங்கே நிற்கிதுன்னா எதிர்ப்புற தான் அவங்க வாசலுங்கெல்லாம் இருக்கும். ஸோ கஸ்டமர் இறங்கும் போதே நமக்கு எல்லா ஆட்டோவோட பார்வையும் அங்கே தான் இருக்கும். யாருன்னா ஒருத்தவங்க ரூமை விட்டு இறங்கிட்டாங்கன்னா பையா அப்படின்னா போதும், நம்மளை பார்த்துட்டாருன்னா ஒரு நம்ம கஸ்டமர், என்னை பார்த்துட்டாருன்னா அது என் கஸ்டமர். அடுத்த ஆட்டோக்காரங்க யாரும் பேச மாட்டாங்க, இல்லை அவங்க குரல் கொடுத்துட்டாங்க, அவங்கள பார்த்துட்டாங்க, நம்ம போகக்கூடாது, எல்லாம் ஒதுங்கிப்பாங்க. அவர் நேரம் நம்மக்கிட்ட ரேட்டு கட்டுப்படி ஆகலைன்னா, அவங்க கேட்ட ரேட்டு கட்டுப்படி ஆகலைன்னா தான்
வேணாம் நீங்கள் வேறு ஆட்டோ பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம். வேறு ஆட்டோ பேச போயிடுவாங்க அவங்க. இப்போ வந்துட்டு பெண்கள் வந்துட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, இந்த விமன் அசோசியேஷன் அந்த மாரி ஏதாவது இருக்கும். ஆட்டோ ஓட்டுற இடத்துலயுமே வந்துட்டு இப்போ ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு வந்துட்டு பெண்கள் அந்த அசோசியேஷன் மாரி ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அசோசியேஷன்ல போய் நீங்க சொல்லியிருக்கீங்களா? இந்த மாரி எனக்கு இப்படி பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு வந்துட்டு இந்த மாரி ஏதாவது ஸ்டெப்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த மாரி ஏதாவது கேட்டிருந்தீங்களா? கேட்டிருக்கேம்மா. எனக்கு அந்த மாரி ஆனோனே எனக்கு என் ஸ்டாண்டப் பத்தி தெரியும். எல்லாம் ஜென்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப எங்களுக்காகன்னு ஒரு குரூப் ஒண்ணு இருக்கு தனியா. லேடீஸுக்குன்னு நாங்க ஆட்டோ எங்கள மாரி ஒரு 1000 பேர் லேடீஸ் நாங்க சென்னை முழுக்க ஓட்டிட்டு இருக்கோம். அதுல குரூப்ல நான் இருக்கேன். இவங்க ஜென்ட்ஸ் எனக்கு தெரியும். இவங்க கிட்ட நம்ம எந்த நிலைமைய சொன்னா இவங்க நமக்கு வரமாட்டாங்க. சும்மா அந்த ஸ்டாண்டுன்னு தான் பேரு தவிர, யாருக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா முன்னாடி வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதனால எனக்கு அந்த லேடீஸ் குரூப் இருக்கு. நான் அந்த மாரி வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு விட்டேன். இந்த ஃபுட்டேஜ் நான் அனுப்பிச்சு விட்டேன். இந்த மாரி என்ன அடிச்சுட்டான், என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம். அவங்களுக்கு "ஏன்க்கா நீங்க அடிச்சீங்க? நீங்க சும்மா விட்டீங்க அவன. நீங்க இன்னும் அடிச்சிருக்கலாம்ல" அப்படின்னு தான் என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லம்மா. நம்மள மாரி எந்த பெண்ணும் வந்து இனிமேல் பாதிக்கப்படக்கூடாது. அதனால தான் நான் வந்து இத உங்களுக்கு அனுப்புறேன். இத எப்படியாவது நம்ம எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் நம்ம வந்து. ஏன்னா இது என்னோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. இப்ப நீங்கலாம் நெறைய பேர் குரூப்ல ஆட்டோ ஓட்டுறீங்க. உங்களுக்கு அந்த சம்பவம் நடந்தா நம்மள அடிக்கும்போது நம்மள தாக்குறது தப்பு இல்லல்ல. அது நம்ம கொண்டு வரணும். அந்த சட்டத்த நம்ம கொண்டுட்டு வர பொம்பள மேல கை வைக்கக்கூடாது அவனுங்க. நம்ம மேல கை வச்சா நம்ம உயிர் பாதுகாக்க நம்ம பதிலுக்கு நம்ம தாக்கலாம். ஒண்ணும் அது வந்து இது கிடையாது. நம்ம எவ்வளோ பெண்கள் ஒதுங்கி போறாங்க, அடி வாங்கிட்டு வராங்க. அந்த மாரி வாங்கிட்டு வரக்கூடாது. நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம். இன்னொருத்தன் நம்ம மேல கை வைக்கிற நம்ம ஏன் நடந்துக்கணும்? நம்ம அடிக்கிற அளவுக்கு நம்ம இது பண்ணா நம்ம பதிலுக்கு தாக்கணும். அப்படின்னு சொல்லி எங்க குரூப்ல நான் சொன்னேன். இல்ல. இத விடக்கூடாது. இத நம்ம வந்து பெருசாக்கணும்க்கா. நம்ம எவ்ளோ ஆட்டோ பேர் இருக்கோம். நம்ம எல்லாம் வரோம். எல்லாம் நம்ம முற்றுகை போராட்டம் பண்ணலாம் நம்ப அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. இருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு என்னதான் ஆக்ஷன் எடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்ஷன் எடுக்கலன்னா, நம்ம போய் எல்லாம் கும்பலா போலான்னோனே, எல்லாருமே சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு ஒண்ணுன்னோனே யாரும் லேடீஸ் எல்லாருக்குமே ஃபோன் மேல ஃபோனு. நீங்க அக்கா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. விடுங்க. அவன் உன் மேல கை வச்ச கடவுள் ஒருத்தர் இருக்கான் பார்த்துப்பாங்க்கா. நீங்க உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. உன்ன அடிச்சான்ல, கடவுள் இருக்கான். நீங்க மனசுல எது வச்சு ரிலாக்ஸா இருங்க. அப்படி இப்படின்னு நெறைய ஃபோன் வந்துச்சு. சரிம்மா, சரிம்மா அப்படின்னேன். அப்புறம் அவனுக்கு இல்ல அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு கடவுள் அவனுக்கு கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லக்கா கண்டிப்பா குடுப்பாரு. நீங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னோன்னே, அதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணாங்க. அவங்கெல்லாம் வெயிட் பண்ணாங்க. பார்க்கலாம் அவரு வந்து நம்ம எதுவும் ஆக்ஷன் எடுக்கலன்னா, நம்ம வந்து போராட்டத்துல மறியல் நம்ம ஈடுபடுவோம். நம்ம வருவோம், போராட்டம் பண்ணுவோம் நம்ம. லேடீஸ்க்காக நம்ம தான் வரணும். நமக்காக யாரும் வரப்போறதில்ல. நம்ம வந்தா தான் உண்டு அப்படின்னு. சரி வெயிட் பண்ணுங்கம்மா. நான் கமிஷனர் ஆஃபீஸ் போயிருக்கேன். என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க. நான் அவங்ககிட்ட வாய்ஸ் ரெக்கார்டில அனுப்பிச்சோன்னே, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்லக்கா, நீங்க வாங்குன உங்களுக்கு இப்போ மன ரிலாக்ஸா இருக்காக்கா அப்படின்னு என்ன கேட்டாங்க. என்ன ரிலாக்ஸா இருந்து என்ன பிரயோஜனம்? அடிச்சுட்டான். அவனுக்கு அது அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான். இதில என்ன வந்து தற்காப்புக்காக நான் என் மேல கேஸ் போட்டது தான் என்னால என்னால அத ஏத்துக்க முடியல. ஏத்துக்கவே முடியல. அப்போ ஒரு பொண்ணு வந்து செத்துட்டாலும், குத்திட்டு ரத்தம் வந்தா தான் இதுக்கு வழிமுறையா? அது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒருத்தவங்கள நம்ம போய் பதிலுக்கு இது பண்ணக்கூடாதா? சரி அப்படி நான் தாக்காம இருந்து எனக்கு எதனா என் உயிருக்கு ஆபத்தாகி எதனா ஆயிட்டேன்னா, என் 2 பிள்ளைங்கள யார் பார்த்துப்பா? என் என் பொண்ணு 7 வயசு பொண்ணு. 3வது படிக்கிறா. அவ ஹாஸ்டல்ல படிக்கிறா. அவள என்னால பார்த்துக்க முடியல. ஏன்னா என்னுடைய வருமானம் எனக்கே பத்த மாட்டேன்து. வாடகைக்கு, எனக்கு சாப்பாட்டுக்கு. 1 வயசு பையன வச்சிருக்கேன். அவனுக்கு அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கோல்ட் ஆயிடுது, ஃபீவர் ஆயிடுது. அவனுக்கு இட்டுன்னு போய் பிரைவேட்ல பார்த்தாலே 3000, 4000ன்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட்ல பார்த்தா செட் ஆக மாட்டேன்து. கவர்மெண்ட்ல அவனுக்கு மாத்திரை போட்டு பார்த்தா, அவனுக்கு அங்க அட்மிட் பண்ணி பார்த்தா தான் செட் ஆகுது. அதனால இவனுக்கே ஹாஸ்பிட்டல் செலவு இடையில ஆகுது. அது வேற வாடகை ஆட்டோ ஓட்டுறேன். அது கலெக்ஷன் ரூ. 250 டெய்லியும் குடுக்கணும். வீட்டு வாடகை கட்டணும். பொண்ண வந்து மாசத்துல ஒரு வாட்டி சாட்டர்டே ஆவுனா போய் பாப்பாவ போய் பார்க்கணும். அன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேற போடணும் நானு. ஆனா 5 மணி வரையும், 6 மணி வரையும் பாப்பா கிட்ட பேசலாம், விளையாடலாம், சிரிக்கலாம். ஏன்னா அவளுக்கு அம்மா இல்லன்ற ஒரு ஃபீலிங் இருக்க ஏற்கனவே அப்பா இல்ல. அப்புறம் தாயும் இழந்துட்டு அந்த பிள்ளை இருக்கக்கூடாது. அதனால நான் போய் என் கவலையெல்லாம் எவ்வளோ இருந்தாலும், என் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும், என் பிள்ளைங்கிட்ட அத நான் காமிக்க மாட்டேன். என் கஷ்டத்த கூட நான் சொல்ல மாட்டேன். அவகிட்ட நான் அந்த ஹாஸ்டல்ல போனா என் பொண்ணுகிட்ட நல்லா ஜாலியா விளையாடுவேன், சிரிப்பேன். அவ வந்து கேட்பா என்ன, "அம்மா கூட்டிட்டு போங்கம்மா என்னையும்" அப்படின்னுவா. நான் சொல்லுவேன், "அம்மா கஷ்டப்படுறேன். அம்மா ஆட்டோ ஓட்டுறேம்மா.
கொஞ்ச நாள் படி, 10th வரையும் படி. அதுக்கப்புறம் அம்மா ஒரு நல்ல நிலைமையில வந்துட்ட பிறகு நான் உன்னை என் கூடயே வச்சுக்கிறேன் அப்படின்னுவேன். நான் தெரியல தர்ஷினிமா உனக்கு அம்மா எதுக்கு உன்னை விட்டேன்னு தெரியலன்னு. புரிஞ்சுப்பா என் பொண்ணுக்கிட்ட புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு அவளுக்கு. நல்லா ஆமாம்மா நீங்கள் படிக்கிட்டு இருந்தானே என்னை விட்டீங்க. படிப்புக்காக மட்டும்தான் உன்னை விட்டுருக்கேன். நீ அம்மா மாதிரி ஆட்டோ ஓட்டக்கூடாது. நாளைக்கு என் லைஃப் என் வாழ்க்கை உனக்கு வரவே கூடாதுமா. நீ நல்லா படிக்கணும். படித்து பெரிய ஆளாகி நான் ஆட்டோ ஓட்டி என்னை என் பேரை நீ வந்து உன் முன்னாடி நான் வந்து நிற்கணும் அப்படின்னு என் பொண்ணுக்கிட்ட அடிக்கடிக்க நான் பேசுவேன். என் பொண்ணுக்கிட்ட என் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவேன். என் மகளும் அம்மா நான் நல்லா படிப்பேம்மா, நீ பாரும்மா நான் நல்லா ஃபஸ்ட் ப்ரைஸ், எப்போ போனாலும் ஹாஸ்டல் லெவலில் பார்க்க போனாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் காமிப்பான். அம்மா நான் ஃபஸ்ட் ப்ரைஸ்மா, ஸ்போர்ட்ஸில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ்மா, ஏம்மா நான் வந்து நடித்தம்மா, அந்த இயேசு கிறிஸ்து நாடகம் போட்டாங்கம்மா, அதில் நான் வந்து ஆபிரகாமா நடித்தம்மானுவோம். ரொம்ப சந்தோஷப்படுவேன். பரவாயில்லம்மா நடிக்கிறது மட்டும் இல்லை நீ படிக்கிறதுல இங்கே இல்லையா. அம்மா நான் நல்லா படிப்பேம்மா, நீங்கள் வேணால் எங்கள் டியூஷன் மிஸ் வந்து கேளுங்க. அவள் அந்த நேரத்தில் என் டவுட்டை கிளியர் பண்ணிவிடுவா. எல்லாரையும் கூடுவா, ஹாஸ்டலில் இருக்கிறவங்களாம் கூடுவா, இங்கே வாங்க நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள் நான் படிப்பேனா. எல்லாருமே அவளை நல்லா படிக்கிறா, சூப்பராக படிக்கிறா. நல்லா 6வது படிக்க வேண்டிய புக்கை வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு இவ படிக்கிறா. 6ஆம் கிளாஸ் படிக்க வேண்டிய புக்கில் இருக்கிற டவுட் இவ கேட்குறா, நல்லா படிக்கிறா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி படிக்கட்டும் நல்லா அப்படின்னால பாப்பா நீ நல்லா படிமா, நான் நீ படித்து ஒரு 10th வரையும் படி, அதுக்குள்ளே அம்மா ஆட்டோ ஓட்டி எதனா அதுக்குள்ளே ஒரு ஒரு சொந்த ஆட்டோவை வாங்கிடுறேன், ஒரு வீடு கூட நான் லீஸுக்கு கூட போனால் கூட வீடு இருந்தால் கூட அப்புறம் உன்னை அம்மா வச்சுப்பேன். அப்போ எனக்கு லீஸுக்கு வீடு போயிட்டுனா வாடகை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது சம்பாதிக்கிற காசு ஒரு இன்கம் உனக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி உனக்கு நான் போட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் பாப்பா கிட்ட. பாப்பா எல்லாம் ஓகே பண்ணுவோம். ஒன்றும் சரி அவளை பார்க்க வரணும், அவகிட்ட சிரிக்கணும், அவளை கொஞ்சணும், அவகிட்ட இருக்கணும், ஜாலியாக பேசிட்டு ஒரு 5:30 மணி வரையும் இருந்துட்டுனாங்க. போகும்போது கூட அம்மா கிட்ட நான் போகும்போது கூட நீ நல்லா ஜாலியாக தாட்டா காட்டணும், அழுவலாம் கூடாது அப்படின்னுவேன். அவள் அதே மாதிரி என் மனசு கஷ்டப்படுற மாதிரி என்றைக்குமே நடந்துக்க மாட்டா. எப்போவுமே அம்மா போனாலும் பாய்மா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவேன். அப்புறம் வந்துட்டுனா என் பையனை வச்சுன்னு ஆட்டோ ஓட்டிட்டு அப்படியே. இதுதான் அம்மா பொண்ணுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஒரு பாண்டிங். அது வந்துட்டு எங்க தேடினாலும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு வேற பாண்டிங். அண்ட் நீங்க படுற கஷ்டத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா வந்துட்டு பலன் கிடைக்கும். என் உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நான் சம்பாதிக்கிறேன், நான் எந்த இதுவும் பண்ணலை, நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன். கடவுளே என் உழைப்புக்கு ஏற்ற கூலியை கொடுக்கணும். நான் இப்போல்லாம் ஆட்டோ எடுத்துகிட்டு நான் போகிறேன்னா கடவுளே நான் சம்பாதிக்க போகிறேன், எனக்கு ஏதாவது படி கொடு, எனக்கு வந்து வருமானத்தை கொடு. இன்றைக்கி நான் போகிறேன் எனக்கு ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடு, இன்றைக்கி போகிறேன் எனக்கு 300 ஒரு எக்ஸ்ட்ரா கொடு. நான் கடவுளை வேண்டிட்டு போனால் அதே மாதிரி எனக்கு ஒரு 1000 ஓட்டினேன்னா ஒரு 1300 ஓட்டிட்டு வீட்டுக்கு வருவேன். நான் அதுமாதிரி நான் எப்போவுமே தெய்வத்தை நம்பி தான் போயிட்டுருக்கேன். என்னுடைய எல்லா பிரச்சனையும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். என்னுடைய தெய்வத்துக்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே கொண்டுட்டு போயிட்டுருக்கேன், என் பிள்ளைங்களை வச்சுட்டு. அப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதை ஃபேஸ் பண்ணுற பர்சன் மூக்காய் அக்கா, ஆட்டோ டிரைவர் மூக்காய் அக்கா இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன படித்தீங்க, வேறு எங்கேயாவது வேலை பார்த்தீங்களா, எப்படி ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தீங்க, இதெல்லாம் சொல்லுங்கக்கா.